ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இவங்க உள்ள ரூல் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி காலையில் ஹெவி லோட் வெஹிக்கிள்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பிரேக் அடிக்கிட்டே தெரிய மாட்டுது. நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆ ரோடு போல தெரியலையா? காலையில் இந்த வண்டி ஓட்டவே கூடாது, இந்த வண்டி ஓட்டிங்க இருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஆனால் தான் தெரியும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பீயிங் விஜய் சேனல். கைஸ், ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இது. அண்டு கொஞ்சம் மைண்டு வந்து சரியில்லை. அது என்னன்றதை வந்து அப்படியே பைக் ஓட்டும் போது உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு உங்களுக்கு ஒரு ஒன்று காட்டுறேங்க, வாங்க. இதுதான் வந்து பிளாக்கி பட்டோ. நான் எப்போது ஆஃபீஸ்க்கு கிளம்புனாலும் எதிர்க்க உட்காந்துட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். சரிடி இதுதான் பிளாக்கி. ஓகே கைஸ், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் அப்படியே வண்டி ஓட்டும் போதே பேசுகிறேன். கைஸ், வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாக்கம் ரோடுலேருந்து மெயின் ரோடுக்கு போகிற வழியில் தான் இருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இவங்க உள்ள ரூல் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி காலையில் ஹெவி லோட் வெஹிக்கிள்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஹெவி லோட் வெஹிக்கிளில் தான் வந்து சேரும். இதில் வந்து என்னென்னா, இவர் பின்னாடி வந்து இப்படி தொங்க விட்ருக்காரு. இவர் எப்போ பிரேக் அடிக்கிறாரு, எப்போ எடுக்கிறாருன்றது தூரத்துலேருந்து வரவங்களுக்கு தெரியவே மாட்டுது. அண்ணா, பின்னாடி பிரேக் அடிக்கிறதே தெரிய மாட்டுதுண்ணா. பின்னாடி பிரேக் அடிக்கிறதே தெரிய மாட்டுது. நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆ ரோடு போல தெரியலையா? காலையில் இந்த வண்டி ஓட்டவே கூடாது, இந்த வண்டி ஓட்டிங்க இருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஆனால் தான் தெரியும். பின்னாடி ஓப்பனாக இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணால் தானே வந்து நமக்கு பின்னாடி பிரேக் அடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். அதை போய் சொன்னால் ரோடு போடல, அதனால் தெரில அப்படின்னு திட்டேனாவிட்டா சொல்கிறான் அந்த ஆள். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி அந்த அம்மா பொண்ணுலாம் இறந்து போனாங்களே, இந்த மாதிரி ஆச்சு. அவன் எப்போ பிரேக் அடிக்கிறான், என்ன பண்ணுறான், ஒன்றும் தெரிய மாட்டுது. வயசு டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:35 ஆயிடுச்சு. இங்கேயே 8:35னா நான் ஆஃபீஸ் போகிறது கண்டிப்பாக லேட் ஆகிடும். இதை வந்து நான் எதில் போட்டு போயிங்கன்னு எனக்கு தெரியல. 1 ஹவர் பர்மிஷனில் விழுந்துரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் காலையில் சொன்னல மைண்டு சரியில்லைன்னு. இப்போவும் எனக்கு மைண்டு சரியில்லை தான். அதுக்கு ரீசன் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 11-12 இயர்ஸாக வளர்த்துன்றதை பெற்று வந்து ஒருத்தன் இறந்துட்டான். ஆக்சுவலி வீடியோவில் வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இருக்கேன். ஏன்னா சிம்பத்தி க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு. நான் அதை வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை நான் பேசலை. பட் ஏன் நான் மைண்டு சரியில்லைன்றத சொல்கிறதுக்காக தான் இப்போ இந்த விஷயத்தை நான் வந்து சொன்னேன். தேர்ஸ்டே நைட்டு உடம்பு சரியில்லாமல் நான் கரெக்டாக ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் இறந்துட்டேன். பட் என்ன இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் வந்து இருந்தேன். பட்டு எமோஷன்ஸ்னு வரும்போது நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படின்னா அது ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல சில விஷயங்களை. ஓகே, நான் இப்போ வந்து அதை பற்றி நான் பேச வரல. ஏன்னா திருப்பியும் நான் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டு அது இதுன்ட்டு போயிடக்கூடாது. ஓகே, நான் ஆக்சுவலி எங்கள் பாட்டியாக இருந்தாங்க. ஒரு 10 months பிஃபோர் இருக்கும். நான் வந்து அவங்க இறந்த போது கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். அம்மா வயசாகிட்டாங்க, இறந்துட்டாங்க, அந்த மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். பட் இது வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டை கொடுக்குது. வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பெட்டு ரொம்ப நாள் வச்சுருந்து நல்லா வளர்த்து அது இறந்து போனால் உங்களுக்குள்ள ஒரு நெஞ்சில் ஒரு வலி இருக்கும்ல, அவங்களுக்கு புரியும் நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய மைண்டு வந்து என்னென்னா, இதை வச்சு ஒரு கண்டென்ட்டாக போடக்கூடாது கண்டிப்பாக. பட் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்,
எப்படிலாம் இதை மறக்கிற அளவுக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டம்தான். அது எப்படி தெரியல, மனுஷங்களுக்கு கூட நம்ம அவ்வளோ வருத்தப்பட மாட்டோம். ஆனால் பெட்ஸ்ன்னு வரும்போது நம்ம ஏன் இவ்வளோ வருத்தப்படுறோன்றது தான் எனக்கு தெரியல. ஸோ என் பெட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி. எப்போவுமே நான் வந்து வீட்டுக்கு போகும்போது 2 பேருமே இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு போனால் ஒருத்தர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய ட்ரீட்ஸ்லாம் பிடிக்கும், நிறைய நல்லா ஜாலியாக பழகும். அதாவது ரொம்ப சைலண்ட்டான கேரக்டர் அது. அது இல்லாமல் போனது எனக்கு ஒரு பெரிய இன்கம்ப்ளீட்டாக இருக்குது லைஃப்பில். ஆக்சுவலாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேசணும் அப்படின்னு மைண்டில் இருந்தது. பட் இப்போது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. பட்டு எவ்ரி டைம் நான் டிரைவிங் பண்ணும்போதெல்லாம் அது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. எனக்கு நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இருந்தது ஒரு ஆடி தான் இருந்தது, அது இப்போ இல்லை. இப்போ வந்து அது வந்து எனர்ஜியாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இங்கே ஊரில் இருக்க எல்லா கேட்டுக்குள்ளேயும் ஆடி வாழ்ந்துன்னு இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இனிமேல் வந்து ஊரில் இருக்க எல்லா கேட்டுமே என் கேட்டு தான், நம்ம கேட்டு தான். அதுங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சு, ஏதாவது ஆச்சுன்னா இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்து இன்னும் நான் அதுங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். கேட்ஸ் மட்டும் இல்லை, டாக்ஸும் தான். ஸோ உங்கள் வீட்லேயும் யாராவது நீங்கள் வளர்த்துருந்த பெட்டு அப்படி இறந்துட்டானா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அந்த ஒரு டாகோ கேட்டோ மட்டும்தான் இல்லை உங்களோட பெட்டு. ஊரில் இருக்க எல்லா டாக கேட்டுமே உங்களோட பெட்டு தான். எது வழியாவோ உங்ககிட்ட அது தேடி வரலாம். நீங்கள் அதுக்கு கிட்ட வந்தால் ஹெல்ப் பண்ணுங்க. சாப்பாடு தேவைன்னா சாப்பாடு போடுங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்னன்னு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்ம அதுங்களை எப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ பெட்ஸு, அதாவது டாக்ஸ் அண்ட் கேட்ஸ், இதை விட மனுஷங்க ரொம்ப நாள் வாழ்வாங்க அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து எப்படியா கஷ்டப்பட்டு தலையிலே நின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 16 இயர்ஸ் 17 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பெட்டை வாழ வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லிட்டா, எனக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்க டைமில் 4993 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னும் 7 வந்துச்சுன்னா 5K. இப்போ நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. பட் மானிட்டைசேஷன் ஆனால் தான் எனக்கு வந்து காசு வரும். ஓகேவா? நான் வந்து பிளான் பண்ணதே மானிட்டைசேஷன் ஆகி ஃபஸ்ட்டு அமௌண்ட்டில் என்ன காசு வருதோ அது எவ்வளோ ரூபானாலும் சரி, நான் வந்து அந்த காசில் மொத்தம் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துடலான்னு இருக்கேன். இதுதான் என்னோட பிளான். அண்ட் 5K வரும்போது நான் என்னோடய காசை செலவு பண்ணி ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணி ரோட்டில் இருக்க டாக்ஸ்க்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதை வந்து
வீடியோவும் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வச்சிங்க. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். எப்போவுமே ஆஃபீஸ் போகிறோம் வரோம், அப்புறம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அந்த வீடியோவை மட்டுமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நடுவில் இதுவும் இருக்கட்டுமே, என்னோடய லைஃப்பில் இருக்க ஜேர்னியை காட்டணும், என்னோடய லைஃப்பில் இருக்கிற ஜேர்னியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதையும் காட்டிட்டு போகிறேன். ஒருவேளை நான் அது பெட்ஸுக்கெலாம் சாப்பாடு போடுற வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ பைக் ஓட்டுறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சேஃப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இதை வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். இந்த பி கைண்ட் டு அனிமல்ஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கரு நிறைய பேர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, சின்ன யானை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது யாராவது ஒட்ட சொல்கிறாங்களா இல்லைனா வந்து இதுக்குன்னு ஏதாவது ஒரு குரூப் இருக்கான்னு தெரில. பட் நான் நிறைய பார்க்குறேன் பி கைண்ட் டு அனிமல்ஸ். ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு நல்ல வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னோடய கை காசை வச்சு ஒரு வீடியோ. ஏன்னா நான் வந்து 4000ன்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்தாச்சு. பட் அது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போக போக நமக்கு ஒரு மெமரிஸ் இருக்கணும்ல. ஒரு நாள் நான் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது 5000ல் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன மெமரி இருக்கணும்ல. அதுக்காக நான் வந்து 4Kக்கே எதுவுமே பண்ணலை. ஸோ 5000 வரும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பெட்ஸு தான். ஆல்வேஸ் எங்கே ரோட்டில் டாக்ஸை பார்த்தாலும் கேட்ஸை பார்த்தாலும் நம்ம வந்து அதுங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அதுங்களுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படிங்கிறது தான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் வந்து இது யோசிச்சேனே, சரி பண்ணுவோமே இதெல்லாம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக நான் வந்து வீடியோவை வந்து ஏன் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை காட்டணும். உங்களில் ஒருத்தர் யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது ஐடியா வரலாம். அண்டு ஸோ கைஸ், புதுசாக யாராவது யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம மேலே வருவோம். அந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம், அது வந்து ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ப்ரெஷர் போட்டுக்க வேண்டாம். பட் 5Kக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ யாராவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெட்டு இறந்துட்டான், வீட்டில் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. நான் இப்போ வந்து ஒரு பேடான ஒரு மைண்டில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் நான் வந்து என்னால் வேலையும் பார்க்க முடியும், என்னோடய அடுத்த லைஃப்பையும் மூவ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது. புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேறு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விஜய்.